இந்த வருஷத்துல வந்து நான் 3rd டைம் போறேன். வாங்கி சமாதி மேல வச்சுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு 5 செகண்ட்ஸ் 7 செகண்ட்ஸ் இருக்கணும். ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் நந்தினி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ணா, இப்போ நம்ம போற ஊர்ல எந்த வீட்லயும் கதவே இருக்காதுண்ணா. கதவே இருக்காதா? என்ன சொல்ற? அப்படி ஒரு ஊரா? ஆமா, எங்க போறேன்னு பாருங்க. தமிழ்நாட்டில் எப்படி திருநள்ளார், குச்சனூர் இதெல்லாமே சனி பகவானுக்கு ரொம்ப முக்கியமான ஸ்தலமோ, அதே மாதிரி இங்கே மகாராஷ்டிராவில் சனி சிக்னாப்பூர் ரொம்ப ரொம்ப வந்து ஃபேமஸ். ஆமாங்க, நான் இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன மாதிரியே இந்த ஊரில் எந்த வீட்லேயுமே கதவே இருக்காது. கேட்குறக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. கண்டிப்பாக இது ஒரு மிஸ்ட்ரி வில்லேஜ் தான். இதை பற்றி நான் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வீடியோவில் கொடுக்குறேன். இங்கே பூனேயில் நம்ம வீட்டிலேருந்து சனி சிக்னாப்பூர் ஆல்மோஸ்ட் 150 கிலோமீட்டர்ஸ். நாங்கள் ஒரு 3.5 to 4 ஹவர்ஸ்க்குள்ளே சனி சிக்னாப்பூர் ரீச் ஆகிட்டோம். 2018 நான் போனப்போ இப்படிலாம் இல்லை கோயில், இப்போ பயங்கரமாக வந்து டெவலப் ஆயிருந்துச்சு. போனதுமே நாங்கள் அர்ச்சனைக்கு வந்து தட்டு வாங்கிட்டு உள்ளே வந்து கோயிலுக்கு போனோம். இந்த கோயிலோட ஸ்தல வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபைடாக இந்த இயரில் தான் ஆரம்பிச்சது அப்படின்னு எதுவுமே கொடுக்க கிடையாது. தோராயமாக ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஊரில் பயங்கரமாக மழை பெஞ்சு வெள்ளம்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு பெரிய கருப்பு கல் மட்டும் ஸ்டக்காகி அப்படியே இருந்திருக்கு. ஒருத்தர் அதை அப்புறப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்குறப்ப சடனாக அதிலிருந்து ரத்தம் வந்து சொட்ட ஆரம்பிச்சிருக்கு. அன்னைக்கு நைட்டே அவரோட கனவுல சனி பகவான் தோன்றி, நான் தான் அந்த கருப்பு கல் ஸ்வயம்பு மூர்த்தியாக உங்கள் ஊரில் வந்து தோன்றியிருக்கேன், என்னை கொண்டு போய் உங்கள் ஊரோட மத்தியம பகுதியில் வந்து வைங்க, என்னோட கோயிலில் வந்து மேலே ரூஃபோ சைடில் வாலோ எதுவுமே வந்து இருக்கக்கூடாது, கம்ப்ளீட்டாக ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் தான் என்னை வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி வைக்கும்போது இந்த ஊரில் என்னென்னலாம் நடக்குது, நல்லது கெட்டது எல்லாத்தையும் நானே வந்து பார்த்துக்குவேன்னு சொல்லியிருக்காரு. அவரோட ஆணைப்படி அப்படியே வந்து இந்த கோயில் வந்து இன்னும் இருக்குது. ஒரு ரூஃப்லாம் எதுவுமே இருக்காது. சென்டரில் அப்படியே ஒரு பிளாக் கலர் கல் வச்சுருப்பாங்க. இந்த பிளாக் கலர் கல் தான் சனி பகவான். இங்கே நம்ம வேறு நவகிரக கோயிலெலாம் பார்க்குற மாதிரி ஒரு உருவ சிலையெல்லாம் இங்கே கிடையாது. நீங்கள் தம்ப்நெயிலே வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்துருப்பீங்க. அந்த பிளாக் ஸ்டோன் ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 feet இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொரு ரொம்ப ஆச்சரியமூட்டுற விஷயம் வந்து இந்த ஊரில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊரில் அந்த காலத்துலேருந்தே எந்த வீட்லேயுமே கதவே வந்து இருக்காதான். ஸோ கேட்கும் போதே பயங்கர ஆச்சரியமாக இருக்குல்ல. இப்போ இருக்கிற காலகட்டத்திலலாம் வந்து கதவு இல்லாமல் எப்படி அப்படின்னு. அதாவது முன்னாடி நிலவு மட்டும் இருக்குது, வேணும்னா ஒரு ஸ்க்ரீன் மட்டும் வந்து போட்டுக்கிறாங்க. அதாவது எந்த வீட்லேயுமே முன்னாடி வந்து கதவு இருக்கிறதே இல்லை. அவங்க ஸ்ட்ராங்காக என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் வந்து எந்த திருட்டோ வேறு தப்பான விஷயங்கள் எதுவுமே வந்து நடக்காது. ஏன்னா சனி பகவான் வந்து எங்களை பார்த்துட்ருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் இது உண்மையும் கூட தான். நிறைய வருஷங்களுக்கு இந்த ஊரில் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் எந்த ஒரு தெஃப்ட் கேஸுமே வந்து ஃபைல் ஆகலை. ஏன்னா அவ்வளோ பயந்துப்பாங்களாம் எல்லாரும், ஏதாவது தப்பு பண்ணோம்னா சனி பகவான் நம்மளை தண்டிச்சிருவாருன்னு. இன்னுமே நிறைய வீடுகளில் வந்து கதவு கிடையாது. ஒரு சில வீடுகளில் மட்டும் இப்போ மாடர்ன் டைம்ஸில் சேஃப்டி பர்பஸ்க்காக கதவு வந்து போட்டிருக்காங்களாம். ஆனால் அந்த காலத்தில் கட்டின வீடு, இன்னும் அந்த காலத்தில் இருக்கவங்கெல்லாம் வந்து அந்த ட்ரெடிஷனை வந்து மதித்து கதவே வந்து வைக்காமல் இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன் மாதிரி மட்டும் முன்னாடி போட்டிருக்காங்க. ஈவன் மளிகை கடை, மெடிக்கல் ஷாப் அதெல்லாம் கூட கதவு எதுவுமே கிடையாது. ஒரு கட்டை மாதிரி மட்டும் முன்னாடி வந்து நைட்டு போட்டு போயிடுவாங்களா, நாயோ வேறு எதுவும் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறக்காக. ஸோ எவ்வளோ அதிசயமாக இருக்குது இல்லைங்களா. மிஸ்ட்ரி வில்லேஜ் தான் கண்டிப்பாக. அது மிஸ்ட்ரி வில்லேஜ் ஆஃப் மகாராஷ்டிரான்னு கூட இந்த ஊரை சொல்கிறாங்க. நாங்கள் அந்த அர்ச்சனை தட்டில் வந்து தேங்காய், ஒரு கருப்பு கலர் வஸ்திரம், கொஞ்சம் பூ அண்ட் அந்த எருக்கலாம் பூச்செடியோட மாலை அதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு நரியல் அர்ப்பன்கிற பிளேஸில் தேங்காயை வச்சாச்சு. அப்புறம் ஒரு த்ரிஷூல் மாதிரி இருந்துச்சு, அதில் வந்து இந்த பிளாக் கலர் வஸ்திரத்தில் வந்து குத்துனாங்க. இப்போ நம்ம ஊர்லேயுமே வந்து கருப்பு வஸ்திரம், நல்லெண்ணெய், எள்ளு இதெல்லாம் வாங்கி நம்ம வந்து தானம் பண்ணுவோம் இல்லைங்களா. அதே மாதிரி தான் இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறையா திங்ஸ் வந்து வாங்கி பண்ணாங்க. வெளியிருந்தே வந்து டிவியில் வந்து லைவ் தர்ஷன் ஓடிட்டே இருந்துச்சு. உள்ளே போனதையுமே ஒரு பெடஸ்ட்ரல் மாதிரி மேலே சனி பகவான் கிட்ட நிறையா பேர் வந்து போய் அந்த கல் மேலே எண்ணெய் ஊற்றுறாங்க. ஆனால் இங்கே நிறையா பேர் என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லேடிஸ் வந்து அங்கே போகக்கூடாது அப்படின்லாம் நிறையா முதல் ரூல்ஸ் இருந்திருக்கு. பட் இப்போ நிறையா பேர் வந்து போகிறாங்க. நாங்கள் மேலெலாம் போகல, முன்னாடி நின்னே வந்து சுவாமி வந்து தரிசனம் பண்ணியாச்சு.
ஸோ மேலே சுவாமிக்கு மேலே வந்து ஒரு பைப்பில் வந்து கண்டினியூஸாக எண்ணெய் வந்து இதாகிட்டே இருக்கும். நாங்கள் கீழே வந்து நிறையா கண்டெய்னர்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க, அதெல்லாம் நாங்கள் கொண்டு போன ஆயிலெலாம் ஊற்றிட்டோம். அது வந்து பைப் கனெக்ஷன் மூலியமாக மேலே போய் வந்து சுவாமிக்கு வந்து அபிஷேகம் ஆயிரும்னு சொன்னாங்க. ஸோ நல்லபடியாக வந்து சுவாமி கும்பிட்டாச்சு. இப்போ வந்து சனிப்பெயர்ச்சிலாம் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து போயிருந்தோம். சூப்பராக வந்து தர்ஷன் முடிஞ்சு ஒரு லெஸ் தேன் ½ அன் ஹவர்லேயே நாங்கள் சாமி கும்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லஞ்சுக்காக ஒரு பிளேஸ் பார்த்து நிறுத்திட்டு இருந்தோம். மழை பெஞ்சிருந்தனால எங்கே நிறுத்தி சாப்பிட்றனே தெரில. இது வந்து ஒரு சனிசிக்னாப்பூர்லேருந்து வெளியே அவுட்ஸ்கர்ட்ஸில் ஒரு பிளேஸ் இது. சரி ஓகே, இதுக்கு மேலே போனால் லேட் ஆயிரும். அடுத்தது வந்து நாங்கள் ஷிரடி வேறு போகலான்னு வந்து இருந்துச்சு. ஸோ இங்கேயே சாப்பிட்றலான்னு வந்து நாங்கள் உட்காந்தாச்சு. வி ஹேட் ஸோ மச் ஃபன். சாப்பிடும்போது லஞ்ச் எல்லாமே வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணி சூப்பராக கொண்டு போயிருந்தோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. போய் உட்காந்து சாப்பிடும்போது க்ளவுடியாக இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து வெயில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஜாலியாக சிரித்து பேசிட்டு அங்கேருந்து வந்து சாப்பிட்டு அடுத்தது ஷிரடி வந்து கிளம்பினோம். ஷிரடி அங்கேருந்து 60 கிலோமீட்டர்ஸ் தான். ஒரு 1.5 ஹவர்ஸில் டக்குன்னு நாங்கள் வந்து போயிட்டோம். இங்கே நீங்கள் பாருங்களேன், இந்த ஊரில் இருக்க மாடு நாய்க்குட்டி எல்லாமே சப்பாத்தி வந்து சூப்பராக சாப்பிடும். ரைஸ் எல்லாம் நம்ம வச்சோன்னா வந்து சாப்பிடாது. சரி, ஷிரடிக்கு போகலாமா? ஸோ சனிசிக்னாப்பூரில் சாமி கும்பிட்டு லஞ்செல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் எப்படி ஷிரடி போனோம், ஷிரடியில் வந்து எங்களுக்கு தர்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஒரு ஃபியூ மினிட்ஸில் உங்களுக்கு நான் வந்து சொல்லிடுறேன். முன்னாடி நாளே வந்து எனக்கு ஒரு பிளான் வந்து இருந்துச்சு, நம்ம ஷிரடி போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. நான் சுமிதாக்கா கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே வந்து சொல்லி வச்சுருந்தேன். பட் வந்து காலையில் தான் வந்து மற்ற எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சது, கார் ஏறினதுக்கப்புறம் தான் ஓகே போகலாம் அப்படின்னு. ஆனாலுமே அவங்கெல்லாம் வந்து ஓகே இங்கே தர்ஷன் முடிச்சுட்டு எப்படி அங்கே போகிறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு வந்து இருந்தாங்க, இந்த பாய்ஸ் குரூப் எல்லாருமே. ஆனால் லக்கி வந்து சனிசிக்னாப்பூர்லேயும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தர்ஷன் சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. ஸோ நாங்கள் அங்கேருந்து வந்து ஷிரடிக்கு போனோம். சனிசிக்னாப்பூர் டு ஷிரடி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 65 to 70 கிலோமீட்டர்ஸ் வருது. 1.5 ஹவர்ஸில் நாங்கள் வந்து ஷிரடியே வந்து ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக நாங்கள் ஷிரடி ரீச் ஆகும்போது 5:15 ஆச்சு. ஸோ கார் வந்து பார்க் பண்ணிவிட்டு, கார் நாங்கள் வந்து எங்கே பார்க் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா கேட் நம்பர் 6, 7, 8 அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டில் வந்து கிருஷ்ணா ஹோட்டல் அந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. அங்கே வந்து பெய்ட் பார்க்கிங்கில் பார்க் பண்ணிவிட்டு தர்ஷனுக்கு போனோம். நான் போகும்போது என்ன நினச்சேன்னா சீக்கிரமாக நம்ம போய் பார்த்துடலாங்க்கா ஆரத்திக்கு முன்னாடி. ஏன்னா ஆரத்திக்கு முன்னாடி கொஞ்சம் டைம்லேயே வந்து வஸ்திரம் மாத்திரக்கு வேண்டி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம போய் தர்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னா 200 ருபீஸ் டிக்கெட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். ஏன்னா வந்து இப்போ வெக்கேஷன் டைமு பயங்கர ரஷ்ஷாக இருக்கும், நார்மல் க்யூவில் போய் நம்ம மாட்டிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 200 ருபீஸ் டிக்கெட்டுக்கு போயிட்டோம். ஐ கெஸ் இட்ஸ் கேட் நம்பர் 6. ஸோ டிக்கெட் வாங்க போயிட்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, டிக்கெட் கொடுக்குறவங்க டிக்கெட் நாங்கள் கொடுத்துருவோம், பட் இப்போ நீங்கள் வந்து தரிசனம் வந்து பண்ண முடியாது. கரெக்டாக நாங்கள் டிக்கெட் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 5:55, 6 o'clock இருக்கும். இப்போ வந்து ஆரத்திக்காக வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 6:45க்கு வந்து ஆரத்தி, 6:45 to 7:15 வந்து ஆரத்தி, ஈவினிங் ஆரத்தி, தூப ஆரத்தி. ஸோ 7:30க்கு தான் வந்து கேட் ஓப்பன் ஆகும், அப்போ தான் நீங்கள் போக முடியும் அப்படின்ட்டாங்க. என்னடா இது அப்படின்னு ஆயிடுச்சு. உடனே என்ன பண்ணோன்னா, அது ஒரு பெரிய ஹால், போனவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த ஹாலில் வந்து டிக்கெட் கவுண்டர்ஸ் ஃபுல்லாக நிறையா இருக்கும். இந்த சைடு வந்து நிறைய சோஃபாஸ், ஒரு 10 to 20 சோஃபாஸ் கிட்ட வந்து போட்டிருப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், சரி ஓகே உள்ளே ஃபுல்லாக LED டிவிஸுமே ஓடிட்டுருக்கோம். பாபாவோட தர்ஷன் வந்து அங்கிருந்தே நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே நம்ம இங்கேயே வந்து உட்காந்து இருக்கலாம் அப்படின்னு வந்து நினச்சோம். இப்போ நீங்கள் மேலே போனீங்கனாலுமே வெயிட்டிங் ஹாலில் தான் வந்திருப்பீங்க, தர்ஷனுக்கு போக முடியாது அப்படின்னாங்க. சரி மேலேயே போய் வெயிட் பண்ணணும், இங்கேயே வந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே சோஃபாலே வந்து உட்காந்தாச்சு. அப்படியே பாபா பார்த்துட்டே இருந்தேன். ஒரு 6:15, 20க்கு மேலே வந்து நெக்ஸ்ட்டு வஸ்திரம் வந்து மாற்றினாங்க ஈவினிங் ஆகிறதுக்கு. எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு 6:45 கரெக்டாக ஆரத்தி ஆரம்பித்தாங்க. நானும் இன்னும் ஆரத்தி சத்தம் கேட்கவே இல்லை அப்படின்னு பார்த்தா, அந்த பர்டிகுலர் ஹாலில் நம்ம இப்போ டிக்கெட் வாங்குறதுனால லைக் டிக்கெட் வாங்கும்போது ஆதார் நம்பர், ஃபோன் நம்பர், நம்ம எங்கேருந்து வரோம் எல்லாமே கேட்பாங்க. ஸோ அங்கே வந்து சவுண்ட் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுங்கிறதுனால அங்கே வெறுமனே டிவியில் மட்டும் தான் ஓடுது. எனக்கு கொஞ்ச நேரம் புரியவே இல்லை, கேட்கவே இல்லைன்னு ஜஸ்ட் அந்த ஹாலை விட்டு வெளியே வந்தால் மெயின் மந்திரில் இருக்கிற ஸ்பீக்கரில் வந்து கேட்டேன். ஸோ நான் வெளியே நின்னே வந்து சூப்பராக ஆரத்தி பண்ணேன். வெளியே நின்று உள்ளே வந்து டிவி வந்து தெரியும், அங்கே நின்னே வந்து நல்லா பார்த்து ஆரத்தி வந்து பாடியாச்சு. ஆரத்தி பாடிட்டு உள்ளே வந்து உட்காந்தேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு 7:15 ஆரத்தி போனோம். 7:20 நாங்கள் மேலே வந்து போனோம். சரி ஓகே எப்பயுமே டக்குன்னு போயிடுவோம். எப்பயுமே வந்து 200 ருபீஸ் டிக்கெட். இந்த ஒரு 2 இயர்ஸாக நான் ஒரு 6 டைம்ஸ் போயிட்டு வந்துடுறேன் இல்லைங்களா. போனப்போ எல்லாமே டிக்கெட் எடுத்தோன்னா, டிக்கெட் எடுத்து ஒரு 10th minute 8th minute வந்து நம்ம முன்னாடி பாபா கிட்டே ஷ்ரைன் கிட்டே போய் நின்றுப்போம். அவ்வளோ சீக்கிரமாக எங்கேயுமே வெயிட் பண்ண வேண்டியதே இருக்காரு. டக்கு 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 நம்ம அப்படியே நடந்து பாபா கிட்டே போயிடுவோம். அப்படி தான் இருக்கும்னு நினச்சா அந்த வெயிட்டிங் ஹாலில் வந்து வெயிட் பண்ண வச்சாங்க. திரும்ப அங்கேயும்
நான் நினச்சிட்டேன் பாபாட்ட என்னன்னா இன்னைக்கு ஏதோ ரொம்ப வெயிட் பண்ண வைக்கிறீங்க பாபா சரின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து ஃபஸ்ட்டு நான் ஆர்த்தி நடக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் உட்காந்து எனக்கு என்னெல்லாம் வந்து அவர்கிட்ட சொல்லணும் என்னென்னலாம் யோசிக்கணும் எனக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கலாம் அப்படியே யோசிச்சுட்டு அவர்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். சரி மறுபடியுமா அப்படின்னு தான் இருந்துச்சு அந்த எனக்கு அந்த ஹாலில் வந்து உட்காந்துட்டேன். அந்த ஹாலில் உட்காந்தும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ½ மேலே தான் நாங்கள் வந்து உட்காந்துருப்போம். கரெக்டாக நான் பாபாவை மேலே போய் தரிசனம் பண்ணுவோம் 7:20 எல்லாமே நாங்கள் அந்த ஹாலுக்கு வந்து போயிட்டோம். மேலே மறுபடியும் இந்த ரூமை வந்து திறந்து விட்டு லைன்லலாம் போய் லைன்லேயும் கொஞ்சம் க்யூ இந்த பெய்ட் தர்ஷனும் எனக்கு கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு. ஸோ மேலெல்லாம் போய் கரெக்டாக மேலே நம்ம பாபா உள்ள பார்க்க போவோம். மேலே வந்து ஒரு பெரிய இது இருக்கும் அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி ராஜ யோகி ராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய் அப்படின்னு ஒரு பெரிய உடனில் வந்து ஒரு இது மாதிரி வந்து எழுதிப்பாங்க. அந்த இடத்துல ஒரு வால் கிளாக் சைடில் இருக்கும். அந்த இடத்துல போய் ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:30 ஆயிடுச்சு. ஸோ சாலிடாக ஒரு 1 hour வந்து நாங்கள் வெயிட் பண்ணிருந்தோம். போய் நல்ல தரிசனம் சூப்பராக வந்துருந்துச்சு. பாபா நல்ல ஒரு மயில் கழுத்து கலர் அந்த கலர் நாங்கள் எங்கேயாவது இருக்குன்னு தேடுறேன். பாபா வந்து நல்ல ஒரு மயில் கழுத்து கலரில் வந்து ஒரு ட்ரெஸ் பண்ணியிருந்தாரு. ரொம்ப 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 அழகாக இருந்தார். இந்த டைம் வந்து செம்ம கூட்டம். நான் இப்போ மார்ச்சில் போனேன் இல்லைங்களா, லாஸ்ட்டாக மார்ச்சில் ஏப்ரலில் போனேன், அப்புறம் பிப்ரவரியில் போனேன். 2 டைமே அவ்வளோ கூட்டம். பிப்ரவரினா ரொம்ப ரொம்ப ஃப்ரீ அவ்வளோ நேரம் நின்னேன். நான் ஏப்ரலில் போகும்போது கூட கொஞ்சம் இதாக இருந்துச்சு. இப்போ செம்ம கூட்டம் போட்டு தள்ளுன்னு தள்ளினாங்க. கரெக்டாக வந்து இப்படி போய் ஷிரடி போகிறவங்களுக்கு வந்து இது நிறைய பேர் வந்து போனவங்க வந்து இந்த டெக்னிக்கு ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புதுசாக நீங்கள் யாராவது போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மேலே போனதுக்கப்புறமா ரைட் சைடு 2 லைன் இருக்கும், அதே மாதிரி லெஃப்ட் சைடு 2 லைன் வந்து இருக்கும். நீங்கள் எப்பயுமே என்ன பண்ணணும்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிடுறேன். இந்த சைடு 2 லைன் இந்த சைடு 2 லைன் இருக்குங்களா, இந்த 2 லைனில் முன்னாடி இப்படி இருக்குது இல்லைங்களா, இங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குல்ல, அதில் தான் நான் எப்பயுமே வந்து போவேன். ஏன்னா இந்த சைடு இருக்கிறதுல நான் போனேன்னா அதாவது பாபாவுக்கு லெஃப்ட் சைடு இருக்க 2 இதில் போனேன்னா பாபாவோட பாபாவை பார்த்துட்டு அவரோட அந்த சமாதியிலேருந்து தலையை வந்து தொட்டு கும்பிட்டு வெளியே போயிடுற மாதிரி இருக்கும். இந்த சைடு இருக்கிறது போனால் பாபாவோட பாதத்தை தொட்டு கூட டக்குன்னு வெளியே போயிடுவான். ஆனால் இந்த நடுவில் இருக்க இதில் நம்ம வந்து போனோம் அப்படின்னா, அதாவது இந்த 2 லைனில் இந்த லைனும் இந்த 2 லைனில் இந்த லைன்லையும் போனோம் அப்படின்னா நீங்கள் நேராக போவீங்க. பாபா சென்ட்ரல் இருப்பார். பாபா வந்து பார்ப்பீங்க. திரும்ப என்ன பண்ணுவீங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து ரிவர்ஸ் வருவீங்க. ரிவர்ஸ் நடுவில் இருக்க கேப்பில் வருவீங்க. ஸோ வந்து யூ கேன் ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம். நீங்கள் நிறைய நேரம் வந்து பாபா வந்து கும்பிட்ற மாதிரி இருக்கும். அப்படியே கும்பிட்டே மெல்ல 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 அந்த செக்யூரிட்டிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போங்க தள்ளுன்னு இருக்கும். ஸோ தள்ளிட்டு மெல்ல வந்து வரலாம். நீங்கள் மினிமமாகவே ஒரு 10 minutes அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். அஃப்கோர்ஸ் நம்ம பார்த்து சேவிக்கிறது இதெல்லாம் வந்து இதுதான். பட் நீங்கள் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரோவில் போயிட்டு நீங்கள் வந்து பின்னாடி வாங்க. நான் எப்பயுமே இதெல்லாம் மட்டும் தான் வந்து போவேன். சரி போயிட்டு அப்படியே ரிவர்ஸ் வரேன், கிட்ட போகிறேன். அப்படியே வழக்கம் போல் அப்படியே நான் எப்படி சொல்கிற மாதிரி தான் மின்றார். அப்படியே இங்கே எல்லாமே வந்து மின்னுது பாபாவுக்கு. அப்படியே க்யூட்டாக வந்து இருந்தார். ஸோ நானும் இருக்கும் சாமி கும்பிட்டு எனக்கு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த தடவை போகும்போது இந்த பாபாவோட பாதுகா ஃபோட்டோ வந்து நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். என்னோடய வீடியோ ஆல்ரெடி இதுக்காக ஒரு வீடியோவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன்லேயும் வைக்கிறேன். ஸோ இந்த பாதுகாவோட ஸ்டோரி அண்ட் இந்த பாதுகாவுக்கு ஒரு மந்த்ரா இருக்குது, அதை வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த பாதுகா நான் அந்த வீடியோவிலே எப்பயுமே உங்ககிட்ட சொல்கிற மாதிரி இது எப்போவுமே வந்து என்னோடய தலகாணி கடியில் தான் இருக்கும். நைட் நான் தூங்கும்போது எப்பயுமே வந்து என் தலகாணி கடியில் இருக்கும். நான் எங்கேயாவது போகிறேன், முக்கியமாக எங்கேயாவது போகிறனாலும் இது என்னோடய ஹேண்ட்பேக்கில் வந்து எடுத்துகிட்டு போவேன். ஸோ இந்த தடவை நான் இதை வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். டக்குன்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே போனதையுமே நம்ம கொடுத்து வாங்கலாம், சமாதியில் வந்து வச்சு கொடுக்க சொல்லலாம், வாங்கலாம் அப்படின்னு வந்து தோணுச்சு. ஸோ என்ன பண்ணேன், கிட்ட போனதையுமே முன்னாடி வந்து உட்காந்துருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கொடுத்தேன். சமாதியில் வந்து எதுவுமே கிடையாது. மேலே ஒரு மாலை பூவோ எதுவுமே இல்லை. என்னன்னே தெரில. தடவை யூஸ்வல் நிறைய பேர் பூ வாங்கிட்டு வருவேன், எதுவுமே இல்லை. நான் வந்து ஒரு 3 ரோஸ் வந்து வாங்கிட்டு வந்தேன். 3 ரோஸ் வந்து கொடுத்தேன். அதை வாங்கி வந்து சமாதி மேலே வச்சாங்க. பிறகு நான் வந்து கொடுத்தேன், வாங்கி சமாதி மேலே வச்சுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு 5 seconds 7 seconds இருக்குன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு அப்படியே பயங்கர வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. லாஸ்ட் டைம் நான் மார்ச்சில் வந்து ஷிரடி போயிருந்தப்போ என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பிஸ்னஸ் வரம் கலெக்ஷன்ஸ் அந்த கார்டு இருக்கலாம், அது வந்து பாபா கிட்ட வச்சு வாங்கினேன். இந்த தடவையும் வந்து வச்சோம். இந்த தடவை வந்து நான் இது கொடுத்து வாங்கினேன். அவர் வந்து எங்களோட பிஸ்னஸ் கார்டை வந்து கொடுத்து வாங்கினார். ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. என்ன சொல்கிறேன்னு தெரியல. இந்த தடவை இதை கும்பிட்றது அது கும்பிட்றது இல்லை, நீ என்னை இன்னைக்கு வர வைப்பேனே நான் நினைக்கவே கிடையாது. என்னை வர வச்சதுக்கே வந்து பயங்கரம் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து கும்பிட்டு இந்த தடவை அழுகெல்லாம் இல்லை, அழுகையும் வரல, ஜாலியாக இருந்துச்சு. பாபா பார்த்துட்டு சூப்பராக வந்து கும்பிட்டு அப்படியே ரிவர்ஸ்லேயே மெல்ல இருந்துட்டு வந்தேன். ரொம்ப கூட்டம். சரி நம்ம அந்த கூட்டத்துக்குள்ளே நின்றுருக்க வேணாம் அப்படின்ட்டு, ஓகே பாபா இன்னும் நீங்கள் திரும்ப என்ன சீக்கிரமாக வர வைப்பீங்க அப்படின்னு வந்து பாபா கிட்ட வந்து சொல்லிட்டு சூப்பராக கும்பிட்டு அங்கேயே விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வெளியே வந்தோம்.
வெளியே வரும்போது கொஞ்சம் மழை வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படி தான் இந்த டைம் என்னோட ஷிரி தர்ஷன் வந்து இருந்துச்சு. இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணதே இல்லை. இந்த தடவை வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ஓகே அதுவுமே ஒரு நல்லது தான். நீ என்னோட இடத்துல வந்து நம்ம நினச்சா கூட டக்குன்னு அங்கே வந்து போயிட என்னோட இடத்துல இரு அப்படின்னு பாபாவே சொல்லி இருக்க வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வெளியே வந்தோன்னு குருஸ்தான்லாம் கும்பிட்டு ஊதி பிரசாதம் பூந்தி பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன துவாரகமாக இந்த தடவை வந்து போகல. சரி கும்பிட்டு வெளியே வரும்போது போய்க்கலாம்னு வந்தால் பெரிய கியூ பயங்கரமாக அது வரைக்கும் நின்றுருந்துச்சு. மழை வேற தூவ ஆரம்பிச்சிருச்சு. எங்களுக்கு ஆல்ரெடி அப்போயே ஒரு 9:50 9:30 கிட்ட ஆயிடுச்சு. சரி ஓகே நம்ம இப்போ கிளம்புனாலே மிட் நைட்டில் தான் வந்து ஊருக்கு போக முடியும்னால சாவடியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி வெளியே நின்னே துவாரகமையில் பாபா வந்து கும்பிட்டு கார் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் டின்னர் முடிச்சுட்டு ஊருக்கு வந்துட்டோம். ஸோ அந்த டின்னர் முடிச்சுட்டு ஊருக்கு வந்த கதையெல்லாம் நீங்கள் ரெஸ்ட் ஆஃப் தி வீடியோவில் பார்ப்பீங்க. இந்த வீடியோ ஏன் ஸ்பெஷலி நான் உட்காந்து பேசி போடுறேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பயங்கர பேக்டாக இருந்துச்சு. டைமே இல்லை. மொபைலுமே வந்து நான் வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிற இதில் தான் வந்து நான் கொண்டு போய் இந்த லாக்கர்லலாம் வச்சுட்டு தான் வந்து போனேன். மற்றவங்கலாம் கார்லேயே வச்சுட்டாங்க. பட் வரும்போதே ரொம்ப டிலே ஆயிடுச்சு. எந்த வீடியோஸும் எடுக்கவே முடியல. அதனால தான் வந்து என்னோட ஷீரடி எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே ஷேர் பண்ணோம். சரி நம்ம லைவாகவே பேசி ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணேன். இந்த வெக்கேஷன் டைம் போனால் வேறு லெவல் கூட்டமாக இருக்கும் போல். நான் வந்து இந்த ஏப்ரல் மேல ஆல் தீஸ் இயர்ஸ் நான் போனதே கிடையாது எப்பயுமே. அதனால் வேறு லெவலில் வந்து ரஷ்ஷாக இருந்துச்சு. அண்ட் மழையுமே இப்போ வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் யாராவது பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி ஜூன் இந்த ஸ்கூலில் திறந்ததுக்கு அப்புறமா வந்து பிளான் பண்ணுங்கள். அப்போ வந்து எல்லோரும் வீட்டில் தான் இருப்பாங்க. கிட்ஸுக்கெலாம் ஸ்கூல் டைம் இருப்பாங்க. அப்போ ஓரளவுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். வி ஹேட் அ பியூட்டிஃபுல் தர்ஷன். ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு இந்த தடவை. இந்த வருஷத்தில் வந்து நான் 3rd டைம் போகிறேன். சத்தியமாக நான் நினைக்கவே கிடையாது. பிப்ரவரியில் ஒரு தடவை போனேன். மார்ச் டுவர்ட்ஸ் தி எண்டில் ஒரு தடவை வந்து போனேன். அண்ட் இப்போ மேல ஒரு தடவை போகிறேன். அண்ட் ஜூலையில் வந்து போகிறக்கு ஒரு பிளான் இருக்குது. அண்ட் ஐ ஹோப் பாபா வந்து கண்டிப்பாக அந்த பிளானை அப்ரூவ் பண்ணி சீக்கிரமாக வர வைப்பாருன்னு நினைக்கிறேன். லெட் சி ஹோப்ஃபுல்லி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. லைக் அவர் வர வைக்கிறது, அவரை பார்க்க வைக்கிறது இதெல்லாமே பெரிய பெரிய ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. ஸோ நீங்கள் வந்து இனி பேலன்ஸ் ஸ்டோரி எல்லாத்தையும் வீடியோவில் பாருங்கள். தர்ஷன் முடிச்சுட்டு வந்தோன்னே நேராக கார் எடுத்துகிட்டு எல்லாத்துக்கும் செம்ம பசி சரவண பவனுக்கு போயிட்டோம். அங்கே போனால் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி வந்து எங்களுக்கு ஒரு இடமும் கிடச்சிருச்சு. அங்கே இவ்வளோ சின்சியராக பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் என்ன மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏஎல்பி ஸ்டடிங்க. அம்மாவை நம்ம புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் வீடியோவில். நாங்கள் யாரெல்லாம் போனோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நான், இவர், சுமிதாக்காவோட ஹஸ்பண்ட் பழனி அண்ணா, சுமிதாக்காவோட அம்மா வந்து வந்திருந்தாங்க. அண்ட் நம்ம தம்பிங்க 2 பேரும் கிருஷ்ணா சிவாவும். வி ஹேட் ஸோ மச் ஃபன். ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஒரு ஃபேமிலி மாதிரி ஜாலியாக எல்லோரும் போயிட்டு வந்தோம். ஹோட்டல்லேருந்து சாப்பிட்டு கிளம்பிலேயே ஒரு 11:30 ஆயிடுச்சு. அண்ட் நம்ம வீட்டுக்கு வரும்போது 3:30. வந்து தூங்கலாம் போகும்போது 4 மணியே கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக திருப்தியாக இருந்துச்சு. அன்றைக்கி 2 கோயிலுமே எக்ஸ்பெக்டே பண்ணாமல் பாபா தர்ஷன் அதுக்கு மேலே வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இந்த vlog உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.